ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். சண்டே எங்கே போகணுன்றதை பார்க்க போகிறோம். இந்த சண்டே வந்து எனக்கு ரொம்பவே பிஸியாக போயிடுச்சு. ஆஃப்டர்நூன்லேருந்து ஃபுல்லாகவே நாங்கள் வெளியில் தான் சுற்றினோம். அப்படி நாங்கள் எங்கே போனோம் என்ன பண்ணோன்னு பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ. நாங்கள் வந்து ஈசிஆர் பக்கத்தில் உள்ள ஒரு பிளேஸ்க்கு தான் போயிட்டு இருந்தோம். வில்லேஜ் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ற ஒரு பிளேஸ்க்கு போனோம். அங்கே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அது என்ன ஃபங்க்ஷன்னா, நார்மல் வெட்டிங் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. ஆண்டு விழா நடந்துச்சு. சொந்த ஊரில் இருக்கவங்க இங்கே சென்னையில் இருக்கவங்க சேர்ந்து ஒரு சங்கம் மாதிரி இது நடத்துகிறாங்க. அந்த சங்கத்தை 1 year 2 year கம்ப்ளீட் ஆனோடனே அந்த ஆண்டு விழா அப்படின்னு சொல்லி ஆனுவல் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அப்படி ஒரு செலிப்ரேஷனுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் போனோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் அந்த செலிப்ரேஷன் நடந்துச்சு. இங்கே போனால் நம்ம ஊர்க்காரங்க எல்லாருமே மோஸ்ட்டாக பார்க்கலாம். எல்லாருமே தெரிஞ்ச ஊர்க்காரங்க தான் வந்திருப்பாங்க. போனோடனே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. வாட்டர்மெலன் ஜூஸ் நல்லா இருந்தது. அதை குடிச்சிட்டு அதுக்குள்ளே நாங்கள் போனதே லேட்டு தான். மார்னிங் ஒரு 10-11 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நாங்கள் போனதே ஒரு 1 o'clock கிட்டே தான் இருக்கும். அதுக்குள்ளே இங்கே கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சின்ன பசங்களுக்கு நிறைய கேம்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. நான் போகும்போது இந்த பலூன் கேம் தான் வச்சுருந்தாங்க. அதாவது குழந்தைங்க பின்னாடி பலூனை கட்டி வச்சுட்டு உடைக்கணும். அதுக்கு முன்னாடி பெரியவங்களுக்கு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கு தனித்தனியாகவே நிறைய கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் போகும்போது இந்த பலூன் கேம் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். லாஸ்ட்டில் இந்த 2 பசங்க தான் இருந்தாங்க. அதில் ஒரு பையன் வின் பண்ணினா, இன்னொரு பையன் ரன்னர் ஆகிட்டான். இங்கே தான் செலிப்ரேஷன் எடுத்து அப்போ உள்ளேயும் மண்டபம் மாதிரி இருந்தது. நாங்கள் போனதே லேட்டுன்றனால ஒரு 1:32 நாங்கள் சாப்பிட போயிட்டோம். சாப்பாடு ரெடி ஆனோடனே போயிட்டோம். பஃபே சிஸ்டம் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப வீடியோ எடுக்க முடியல. பஃபே சிஸ்டம்னா கையில் சாப்பாடு வாங்குறது தான் முடிஞ்சதோடய வீடியோ எடுக்க முடியல. பிரியாணி, காலிஃப்ளவர், எக், சப்பாத்தி, சிக்கன் இது எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் எல்லா பேர் ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமும் கொடுத்தாங்க. மற்றபடி வெஜ் ஐட்டம்ஸும் நிறையா இருந்தது. எது வேணுமோ, யாருக்கு எது வேணுமோ போய் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்லேயே இந்த சைடு வந்துட்டு குழந்தைங்களுக்கான ப்ளே ஏரியாவும் இருந்துச்சு. ஸோ சின்ன பசங்களாம் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஊஞ்சல், அப்புறம் அந்த சறுக்கி போகிறது, அப்புறம் சீஸா, இந்த மாதிரி நிறையவே இருந்தது குழந்தைங்களுக்கான. இந்த பிளேஸுமே நல்லா இருந்தது. நல்லா ட்ரீஸ் பிளான்ஸோடு நல்லாவே இருந்தது. நல்லா பார்க் மாதிரி இருந்தது. ஸோ பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாேருக்கும் கொஞ்சம் கேப் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கேம் கண்டக்ட் பண்ணாங்க. அது வந்துட்டு முறுக்கு கடிக்கிறதுன்னு சொல்லி முறுக்கை வந்து கெட்டி தொங்க விட்டுட்டு அதில் சின்ன பசங்க அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நிற்க விட்டு ஜம்ப் பண்ணி முறுக்கு கேட்ச் பண்ணோம். அந்த கேம் வச்சாங்க. நெக்ஸ்ட்டு க்யூஸ் கண்டக்ட் பண்ணாங்க. எல்லா பசங்களையும் உட்கார வச்சு கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு அவங்க வந்து அந்த மாதிரி குவிஸ் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணாங்க. ஓரளவு எல்லாமே சின்ன சின்ன பசங்க தான். அதுக்கப்புறமா எல்லா காம்படிஷன்ஸும் முடிஞ்ச உடனே காம்படிஷனில் வின் பண்ணவங்களுக்குலாம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. இல்லை என் சிஸ்டர் மட்டும் ஒரு ப்ரைஸ் வாங்கினா லெமன் ஸ்பூனுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே யாரும் எதுலேயும் மோஸ்ட்டாக கலந்துக்கவே இல்லை. அதனால ப்ரைஸ்லாம் ஒன்று வாங்கலாம். சரி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், கொஞ்சம் நேரம் அங்கே இன்னும் எண்ட் ஆகலை. அதுக்குள்ளேயே நாங்கள் பக்கத்தில் பீச் இருந்தது. சரி ஓகே, நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்து பீச்சுக்கு போகலாம், போய் பீச்சில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 o'clock தான் ஃபங்க்ஷன் எண்ட் ஆகும். நாங்கள் ஒரு 4 o'clockலாம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் இருந்த பிளேஸ்லேருந்து ஈசிஆர் சைடு தானே. ஸோ எல்லா சைடுமே பீச் இருக்கும். ஸோ 1 kilometer அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் வாக் பண்ணோன்னா லாஸ்ட்டில் பீச் இருந்தது. அதனால் அப்படியே வாக் பண்ணிவிட்டு ஜாலியாக அந்த ரோட்டில் என்ஜாய் பண்ணிகிட்டே நடந்து போனோம். பீச் வந்துடுச்சு. பீச் வந்து ரொம்ப காமாக இருந்தது. கொஞ்சம் 4:30 டைம்னால கொஞ்சம் வெயிலும் அடிச்சிட்டு தான் இருந்தது. பசங்கள்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் அப்படியே உட்காந்து பீச் பார்த்துட்டு இருந்தோம். மண் தோண்டி அப்படியெல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பசங்க பெரியவங்கன்னு எல்லாருமே சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எப்போவுமே ஃபேமிலியோடு ஒன்றா சேர்ந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ஒரு ஹாப்பினஸ் தான். எல்லாருமே இருந்தோம். நாங்கள் அத்தை, சித்தி, 2 அண்ணி, 2 அண்ணா, அப்புறம் அவங்க பசங்க அப்படின்னு, அப்புறம் எங்கள் சிஸ்டர், பிரதர் எல்லாருமே இருந்தோமா. ஸோ நல்லா ஜாலியாக அந்த பீச்சில் கொஞ்சம் நேரம் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி நண்டுலாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த நண்டை பீச்சில் விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இருட்டிடுச்சு. ஒரு மசாலா பூரி வாங்கி சாப்பிட்டுட்டு பீச்சில் என்ஜாய் பண்ணாச்சு. நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கும்போது மாயாஜால் போகலாம். நாங்கள் இருந்த இடத்துலேருந்து மாயாஜால் கிட்ட தான் இருந்துச்சு. சரி கொஞ்சம் நேரம் மாயாஜாலில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம், அந்த பிளானில் தான் நாங்கள் போனோம். உள்ளே போனோடனே குழந்தைங்களாம் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், கேம்ஸ் விளையாடலாமா அப்படி சுற்றி பார்த்தோம். பட் சடனாக எங்கள் பிளானே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அங்கே ஒரு போஸ்டர் பார்த்தோம். இது ஃபிலிம் என்னென்ன படம் ஓடுதுன்ற மாதிரி போஸ்டர் போட்டிருந்தாங்க. அது கிட்ட போகவுமே சடனாக என்னாச்சுன்னு தெரியல, சும்மா படத்தை பற்றி நானும் சிஸ்டர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயும் எங்கள் அண்ணா வந்துட்டு சரி ஓகே அப்போ நம்ம படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல, அன்றைக்கி படம் பார்க்கணுன்ற ஐடியாவே எங்களுக்கு இல்லை. ஆனால் திடீர்னு அன்பிளான்டாக நாங்கள் ஒரு மூவிக்கு போயிட்டோம்.
ஸோ ஃபுல் டே நாங்கள் மாயாஜாலில் வேறு எதுவுமே அதுக்கப்புறம் பார்க்க முடியல. ஏன்னா படம் முடியறதுக்கே ஆல்ரெடி 8 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஸோ படம் முடியறதுக்கே 10:30 ஆகிடுச்சு. நேராக படத்தில் போய் உட்காந்தோம். 7:30 ஷோன்னு நினைக்கிறேன். போய் உட்காந்தோம். வடக்குப்பட்டி ராமசாமி அந்த படத்துக்கு தான் போனோம். அங்கே போகிற வரைக்கும் இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்டுனே எங்களுக்கு தெரியவே இல்லை. நாங்கள் சும்மா பார்க்கும்போது டக்குன்னு அதுக்கு மட்டும் தான் டிக்கெட் இருந்துச்சு. அதனால் எங்கள் அண்ணா அந்த படத்துக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஃபுல்லாகவே கொஞ்சம் காமெடி மூவி தான். கொஞ்சம் சிரிச்சுட்டு அப்படியே தேட்டரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தேட்டருக்குள்ளே போனது தான் தெரியும். அதுக்கப்புறம் டைம் எப்படி போச்சுன்னே தெரியலை. படம் ஸ்டார்ட் ஆக வரைக்கும் சும்மா அப்படியே கொஞ்சம் ஒரு 5 minutes கிட்ட வெயிட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் படம் ஸ்டார்ட் ஆனோடனே டைம் வேகமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வலில் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்பியும் மூவி ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே படம் முடியறதுக்கு ஒரு 10:30 கிட்ட ஆயிடுச்சு. அச்சோ இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. நாங்கள் இவ்வளோ லேட் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு அங்கேருந்து போயிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு 12 o'clock கிட்ட ஆகிடுச்சு. இப்படி தான் எனக்கு அந்த சண்டே வந்து ரொம்ப பிஸியாக போச்சு. மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஃபுல் டே வெளியிலே சுற்றின மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு இந்த சண்டே vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.